ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புது ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சுட்டியான இளவரசியும் கோபக்கார தளபதியோட காதல் கதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ட்ராமாவை நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரை தமிழ் டப்பில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் 36 எபிசோட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு எபிசோட்ஸும் 1 hour போகுது. டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்களும் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். ஒரு அழகான காலை பொழுதில் நம்ம ஹீரோ வந்து வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் எப்பயுமே நம்ம ஹீரோ கிட்ட கதை கேட்க வராங்க. அதேமாரி இன்னைக்கும் வராங்க. அதில் ஒரு குழந்தை சொல்லுது, உடல்நிலை சரியில்லாத அவங்க மனைவிக்கு 365 நாள் தொடர்ந்து கதை சொன்னால் அவங்க எழுந்துருவாங்க. இன்னைக்கு தான் அதுக்கான கடைசி நாள். இன்னைக்கு எங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க அப்படின்னு குழந்தைங்க ஆர்வமாக கேட்குறாங்க. ஹீரோ அவங்க மனைவியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ள டெலிபதி மாதிரி பேசிப்பாங்க போல். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. சரி, நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான்சாங்குன்னு ஒரு நாடு இருந்தது. அதில் சுட்டித்தனமான ஒரு இளவரசி இருந்தால். அவளோட பேர் சூயே. முதல் நிலவு அதற்கு அர்த்தம். அவளால் நைட்டு சரியாக தூங்க முடியாது. பகல் நேரங்களில் தான் அந்த இளவரசி தூங்குவான். இப்படிலாம் சொல்லி ஹீரோ கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே பணியாளர்கள்லாம் இளவரசி வேண்டாம், பண்ணாதீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா கேஷுவலாக நான் தூக்குக்கு போட்டுக்க போகிறேன், எங்கள் அப்பாவை இங்கே வர சொல்லுங்கள், எனக்கு அந்த பையன் மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இளவரசிக்கு வந்து கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லி ஒரு தூது வருது. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகிறாங்க. இரவு நேரத்தில் மாளிகைக்கு காவலாளியாக 2 பேர் மாளிகையை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க பேசிக்கிறாங்க, இந்த மாளிகையில் அமானுஷ்யமான விஷயம் நடமாடுறதை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி. அந்த நேரத்தில் தூக்கம் வராமல் நம்ம ஹீரோயின் அந்த சைடு நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ஐயோ பேயின்னு சொல்லி கத்திட்டு அந்த பக்கமும் காவலாளிகளோடும். ஹீரோயினோட தோழி வந்து அங்கே பாருங்க அதை யாருன்னு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி உத்துக்கு பார்க்கும்போது ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. என்னது பூச்சாண்டியா, யார் அது, வந்து பிடிங்க காவலாளிகளே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. பூச்சாண்டிலாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக பாருங்கள், அது நம்ம இளவரசி தான் அப்படின்னு இளவரசியோட பணிப்பெண் தாயோ சொல்கிறாங்க. வாங்க இளவரசி, இங்கேருந்து நம்ம போகலான்னு சொல்லி தாயோ இளவரசியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இளவரசி தூங்கக்கூடாதுன்னு சொல்லி தாயோ தான் பயங்கரமாக செட்டப்லாம் பண்ணுறாங்க. சரி சொல்லு, என்ன ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இளவரசி கேட்கும். ஆமாம் இளவரசி, அந்த கல்யாணத்தை நிறுத்திருந்த மன்னர் ஒன்றும் இல்லை, உங்களை பொண்ணு பார்க்க வந்து பேசுவேன் இளவரசர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. அரண்மனையை சுற்றி எல்லாரும் உங்களால் ஒழுங்காக தூங்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க இளவரசி. அது அந்த இளவரசருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவர் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு அப்படின்னு தாயோ சொல்லுவோம். அதுவும் ஒரு வழியில் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் இரவு நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு என்ன ஆசையா? எப்போ நான் அந்த பிறப்புக்களை பார்த்தோன்னோ அது என் உடம்புக்குள்ளே போச்சோ அப்பத்துலேருந்து என்னால் இரவு நேரத்தில் தூங்க முடியல, பகல் நேரத்தில் தான் தூங்க முடியுது அப்படின்னு இளவரசி சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. இளவரசி தூங்கக்கூடாதுன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதேமாரி இளவரசி தூங்கிடுறாங்க. திடீர்னு நிறைய எதிரிகள்லாம் வந்து நம்ம இளவரசியை சுற்றி வளைக்கிறாங்க. அவங்கள ஒரு கத்தியால் குத்திடுறாங்க. இளவரசி அந்த இடத்துலேயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. திடீர்னு எழுந்தால் பார்த்தா இதெல்லாம் கனவு. இளவரசிக்கு அந்த பிறப்புகள் எப்போ அவங்க உடம்புல போச்சோ அப்பத்துலேருந்து அவங்க காண்ற கனவு அப்படியே நினைவாக நடந்துடும். சப்போஸ் அந்த கனவை அவங்க மாற்றிட்டாங்கன்னா அவங்க உருவம் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு உருவம் ஏதோ ஒரு விலங்காக அந்த மாதிரி மாறிடும். அது பகல் ஆனோன்னே தான் சரியாகும். இளவரசிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவங்களோட தோழி தாயோ அப்புறம் 1-2 பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. இளவரசியோட அப்பா ராஜாக்கு மட்டும் பிறப்புகள் இளவரசி உடம்புக்குள்ளே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச இளவரசியை கொல்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பிறப்புகளில் வச்சு எதிர்காலத்தை கணிக்க முடியும். அப்படி எதிர்காலத்தை கணிச்சு அந்த எதிர்காலத்தில் எதனா நடக்க போகிறத மாற்றிட்டாங்கன்னா இளவரசி உருமாறிடுவாங்க. அதோட 12வது முறை அவங்க வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்க கடைசி வரையும் தூக்கத்திலே தான் இருப்பாங்க. எப்பவுமே இளவரசி வந்து அவங்க கனவுல யார் சாக போகிறாங்களோ முன்கூட்டியே தெரிஞ்சு அதை வந்து தடுத்துருவாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய வாட்டி உருமாறியிருக்காங்க. இந்த வாட்டி இளவரசியே இறந்து போகிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. ஸோ அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு இளவரசி தோடியும் இளவரசியும் இதை தடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு சைடு ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த அரண்மனையோட ஒரு பெரிய பதவியில் இருக்க தளபதி தான். ஆனால் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அவர் எதையோ தேடி அடிக்கடி இரவு நேரத்தில் இந்த மாதிரி வருவார். நம்ம இளவரசி காப்பாற்றுங்கன்னு சொல்லி கற்றுக்கிட்டே ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துடுவாங்க. ஹீரோ என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி போய் ஒளிஞ்சுக்குவார். இளவரசிக்கு வந்து ஒரே ரத்த வாடை வருது. என்ன ஒரே ரத்த வாடை வருது, நம்ம தானே வாசனை தடவி இருக்கோமே, அப்போ எப்படி இந்த ரத்த வாடை வரும்? அப்படி ஒருவேளை அந்த எதிரிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி இளவரசி ஜாக்கிரதை ஆகுறாங்க. அப்போது வந்து உண்மையான எதிரிகளே வந்துடுறாங்க. அங்கே தான் இருக்காங்க. இளவரசியை சுற்றி வளைங்கன்னு சொல்லி சுற்றி வளைக்கிறாங்க. இளவரசி என்கிட்ட வராதிங்க, வந்தீங்கன்னா நான்
பண்ணி நானே குத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மேலே இதெல்லாம் பார்க்குற தளபதி தைரியமான இளவரசியாக தான் இருப்பா போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இளவரசி எப்படிங்க அப்படின்னு கிட்ட வரவும் டக்குன்னு நம்ம தளபதி மேலேருந்து கீழே இறங்கி நம்ம இளவரசியை காப்பாற்றி அவங்க இளவரசிக்காக செம்மையாக ஃபைட்லாம் பண்ணுறாரு. இளவரசியை சும்மா பறக்க விட்டு வளைச்சிலாம் சண்டை போடுறாரு. இளவரசி தளபதியோட கண்கள்லாம் நல்லா பார்க்குறாங்க. நான் எதிர்பார்த்த ராஜகுமார மாதிரியே இருக்கானே, நான் புத்தகங்களை படிக்கிற மாதிரி தன் காதலிக்கு பிரச்சனை வரும்போது வந்து காப்பாற்றுற ராஜகுமார மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி இளவரசி தளபதியை பார்த்துட்ருக்காங்க. அப்போது வந்து ஒரு விஷயம் வச்சு இளவரசியை தாக்கிடுறாங்க. இளவரசி அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாங்க. தளபதி எல்லா எதிரிகளையும் விரட்டி அனுப்பிட்டு இளவரசியை உட்கார வச்சு பார்க்குறான். ஐயோ இது பயங்கரமான விஷமாச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு எதையும் யோசிக்காமல் அந்த விஷத்தை எடுக்கிறதுக்காக தளபதி அந்த விஷத்தை உறிஞ்சி அந்த ஊசியும் வெளியே எடுத்துடுறாரு. அரண்மனை காவலாளிகள் வந்துடுறாங்க. ராஜாவும் வந்துடுறாரு. அரண்மனை காவலாளிகள்லாம் எங்கள் இளவரசி என்ன பண்ணுற விடுடா, இல்லைன்னா உன்னை நாங்கள் கொண்டுருவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ராஜா வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவனை கொல்லுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. நம்ம இளவரசி இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு ராஜா. இளவரசி இருக்காங்கன்னு கூட பார்க்காம ராஜா வந்து உத்தரவு போட்டுறாரு தாக்குங்கன்னு சொல்லி. இளவரசியை ஒரு அம்பு தாக்குற மாதிரி வரும். அப்போ தளபதி வந்து இளவரசியை காப்பாற்றணும்னு சொல்லி நடுவில் வந்துடுவார். அந்த அம்பு தளபதியோட தோளில் பட்டு தளபதிக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுரும். அங்கேருந்து தளபதி எஸ்கேப் ஆகிடுவார். அப்புறம் இளவரசிக்கு வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. இளவரசி வந்து நினைவுக்கு வந்துருவாங்க. ஒரு நிமிஷம் ராஜாவும் கிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நம்ம இளவரசி மறுபடியும் மயங்கிடுவாங்க. என்னாச்சு, எதுக்கு அவன் மறுபடியும் மயங்கினா அப்படின்னு வைத்தியர்கிட்ட கேட்கவும், இல்லை நம்ம இளவரசி ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜா வெளியே வந்துடுறாரு. ராஜாவோட அமைச்சர் காவ் ஒன்று சொல்கிறாரு. எனக்கு அந்த தளபதி மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை நேற்று தளபதி வந்திருப்பாரோ உங்களை தாக்குறதுக்காக அப்படின்னு காவ் சொல்லவும், அவன் இதுக்கு என்ன தாக்க போகிறான், ஆனால் இருந்தாலும் நீயே இப்படி சொல்லும் போது எனக்கும் சந்தேகம் இருக்குது. தளபதியோட அண்ணன் நம்ம மாளிகையில் தான் இறந்து போயிருக்கான், ஒருவேளை என்னை தவறுதலாக தளபதி புரிஞ்சிருந்துருக்கலாம், சரி நம்ம தளபதியை சோதிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதுக்கு அமைச்சர் காவ், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, நம்ம இளவரசியோட திருமணமும் இப்போ தான் நின்றுருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம தளபதிக்கு கொடுப்போம், சப்போஸ் தளபதி அந்த சம்மந்தத்தை ஏற்றுக்கிட்டா அவர் நமக்கு அடிமையாக தான் இருக்கார், அப்படி நம்ம சம்மந்தத்தை அவர் ஏற்றுக்கலன்னா தளபதி நம்ம மேலே ஏதோ ஒரு வஞ்சகத்தோடு இருக்கார், அவர் எப்போ வேணால் உங்களை தாக்குவாருன்னு அர்த்தம், நாளைக்கு நம்ம அவரை சோதித்து பார்த்துடலாம் அப்படின்னு அமைச்சர் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜாவும் இது நல்ல திட்டமாக இருக்குது, இதை நம்ம நாளைக்கு செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. தளபதி மாளிகையில் காட்டுறாங்க. தளபதி வந்து அடிப்பட்ட காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்காரு. தளபதி வந்து அவரோட படைத்தலைவர் பாய் கிட்ட இளவரசி என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாய் வந்து, இல்லை இளவரசி நினைவு திரும்பலன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அந்த இளவரசியோட கதை என்ன அப்படின்னு தளபதி கேட்குறாரு. இளவரசி வந்து நம்ம பெரிய ஆசிரியரோட பொண்ணு. அப்போ நம்ம பெரிய ஆசிரியர் இறந்த பிறகு ராஜா தான் அவங்கள தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. நம்ம ராஜாவோட உண்மையான பையன் பிரபுஷன் தான் இளவரசிக்கு ரொம்ப நெருக்கம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நான் வேணா ஆள் அனுப்பி அந்த இளவரசியை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லி பாய் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நேற்று வந்த அந்த எதிரிகளுக்கும் இளவரசிக்கும் என்னோட அண்ணனோட மரணத்துக்கும் ஏதோ ஒரு சம்மதம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு நம்மளோட தளபதி சொல்கிறாரு. காலையில் விடிஞ்சோடனே தளபதி முதல் வேலையாக அரசரை பார்க்குறதுக்காக அரசர் மாளிகைக்கு போகிறாரு. அரசரை நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுன்னு தளபதி சொல்லவும், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இருந்தேன், சரி நீ முதல்ல சொல்லு அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அரசரை, நான் வந்து போர்க்களத்தில் ரொம்ப நாள் வலிச்சிட்டேன், வெயில் பனி பஞ்சம் பசி அதெல்லாம் தாண்டி எப்படியோ நம்ம நாட்டை நான் நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு சில காயங்கள்லாம் போரில் ஏற்பட்டிருக்கு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, நான் இந்த பழிவிலேருந்து விளங்கிக்கிறேன் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லி அவரோட சின்னமான புலியும் திருப்பி கொடுத்துட்றாரு. அரசர் வந்து, நான் உன்னை பதவியிலேருந்து விலக்க மாட்டேன், உங்கள் தலைமுறையாக உங்கள் தாத்தா அப்பா நீ உங்கள் அண்ணன் எல்லாருமே எங்களுக்காக அடிமைகளாக போர் வீரராக உழைச்சிட்டு இருக்கீங்க, இப்போது நான் உன்னை பதவியிலேருந்து விலக்க மாட்டேன், உன்னை நம்பி தான் இந்த நகரமே இருக்குது அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இளவரசிக்கும் இப்போ தான் கல்யாணம் நின்றுருக்கு, இளவரசியை திருமணம் செஞ்சுக்க யாரும் முன் வர மாட்டாங்க, நீ தான் இளவரசியை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி அரசர் உத்தரவு போட்டுறாரு. தளபதியும் வேறு வழி இல்லாமல் அரசர் உத்தரவு போட்டதுனால சரின்னு ஒத்துக்கிறாரு கல்யாணத்துக்கு. இப்போ தான் ராஜாவோட பையன் இளவரசர் பிரபுஷுன்னு காட்டுறாங்க. இவர் வந்து நம்ம இளவரசியோட சகோதரர். இளவரசர் பிரபுஷுன் வந்து எங்கள் அக்காவுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இளவரசியோட நேம் சூய பேரை தான் அந்த லேண்டன் பலூனை எழுதுறாரு. அங்கே ஒரு பனிப்பெண் இருக்காங்க. இந்த பலூனில் அவங்களோட காதலிய பேர் எழுதுனா அது சொர்க்கத்துக்கு போய் சேரும், அவங்க ரொம்ப நாள் ஒன்றாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனது இல்லை காதலி பேர் எழுதணுமா அப்படின்னு சொல்லி இளவரசர் சிரிக்கிறாரு.
அப்போது இளவரசரோட நண்பர் ஒருத்தர் வந்து அப்படி யார் பேர் அதில் எழுதியிருக்க காட்டுன்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே இளவரசர் அந்த பலூனை பறக்க விட்டுறாரு. பிரபு ஷுனுக்கு அப்போ தான் ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி இளவரசிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இளவரசர் அங்கேருந்து கிளம்புறாரு. இளவரசி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக தளபதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் பேசிக்கிறாங்க. இந்த இளவரசி ரொம்பவும் கொடுத்து வச்ச போர் தளபதியான தளபதியே இவ கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இளவரசிக்கு ஆல்ரெடி உடல்நிலை சரியில்லை, அதனால தான் ஏமாந்து போய் இந்த தளபதி தலையில் கட்ட பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இவ்வளோ அழகான இளவரசியை ஒரு முரடன் கையில் பிடிச்சி கொடுக்குறதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதை கேட்குற தாயோ, இளவரசி சீக்கிரமாக எழுந்துருங்க, உங்கள் கல்யாணத்தை எப்படின்னா நிறுத்தி ஆகணும், உங்களுக்கு பிடிக்காமலே உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இளவரசி எழுப்புறாங்க. பிரபு ஷுன்னும் உள்ளே வந்துடுறாரு. கடைசி இளவரசி எப்போ கனவு கண்டா, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தாயை வந்து ஒரு குட்டி குழந்தை கிணத்துல விழ போகும்போது இளவரசி கனவு கண்டாங்க, அதை நான் தடுத்துட்டேன், அவங்க லாஸ்ட்டாக குதிரையாக மாறிட்டாங்க, இன்னும் அதுக்கப்புறம் தூங்கினாதான் இன்னும் எழுந்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியா, சரி நான் அக்காவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பிரபு ஷுன் சொல்கிறாரு. அரசர் கட்டையில மீறி நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது, இதுக்கு இளவரசியே எழுந்தாதான் அப்படின்னு தாயோ சொல்கிறாங்க. அந்த சைடு தளபதி திருமணத்துக்காக தயாராகிறாரு. அப்போது தளபதியோட நண்பர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை இளவரசி வந்து மன்னர் வேணும்னு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ, இங்கேருந்து நம்மளோட உளவு பார்க்க தான் அமைச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி பாய் சொல்கிறாரு. அதுக்கு வந்து தளபதி, என்ன இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ அவருக்காக தியாகம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் என்னை இன்னும் நம்ப தயாராகலை, ஒருவேளை இந்த கல்யாணம் பண்ணால் வேணால் அவருக்கு என் மேலே நம்பிக்கை வரலாம், அது மட்டும் இல்லை இளவரசி என்னை பார்த்துருக்கா, இங்கே வந்தால் தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. தளபதி மாளிகை கிட்ட பல்லாக்கு வந்தாச்சு. இளவரசியை எழுப்பவே முடியல. இளவரசர் இறங்கி போய் சொல்கிறாரு, இளவரசி இன்னும் கண் முழிக்கலை, அவங்க அந்த அடிப்பட்டதுலேருந்து இன்னும் நினைவு திரும்பலை, இந்த நிலையில் அக்காவுக்கு எங்களால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது உங்கள் கூட, அது மட்டும் இல்லை எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, ஒரு முரடன் கிட்டலாம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரபு ஷுன் சொல்லிடுறாரு. அப்போது இளவரசர், நீங்கள் எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இளவரசர் கிட்ட தளபதி கேட்குறாரு. ஆமாம், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு இளவரசர் சொல்லிடுறாரு. என்ன இருந்தாலும் என்னோட மனைவி, எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை தளபதியே போய் தூக்கிட்டே வந்துடுறாரு. அதை தடுக்கிறதுக்காக பிரபு ஷுன் வந்து ஒரு சின்ன கை கலப்பையும் அங்கே நடக்குது. இளவரசியை தோலை சாய்ச்ச மாதிரி தளபதி நின்றுட்டுருப்பாரு. அப்போ இளவரசிக்கு லைட்டாக நினைவு திரும்பி, என்ன ஒரு கம்பீரமான உருவம், மனுஷன் பார்க்க நல்லா தான் இருக்காரு, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனால் இவர் கைகள் தான் ரொம்ப முரடாக இருக்குது, என்னை இவர் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காரு, இது கனவு தானே அப்படின்ற மாதிரி இளவரசி நினச்சிக்கிறாங்க. தளபதி சொல்கிறாரு, பிரபு ஷுன், நீங்கள் மன்னர் கட்டளை மாரி எதுவும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லை நாங்கள் இப்போ கணவன் மணி ஆகிட்டோம், நீங்கள் இதுக்கு மேலே இதை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தளபதி சொல்கிறாரு. என்னது, எங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இளவரசி நினைக்கிறாங்க. இப்போயாச்சும் எழுந்துரு, ஏன் என்னால் நகர முடியல, என்னால் எழுந்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இளவரசி மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. தளபதி வந்து விருந்தை தலைப்படுங்க, இளவரசி இப்போ மயக்கத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறமா விருந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. இளவரசர் ஷுன்னும் எவ்வளோ தடுக்க பார்க்குறாரு. அவரோட காவலாளி தான் சொல்கிறாரு, இப்போ நேரம் நமக்கு சாதகமாக இல்லை இளவரசி, இப்போதைக்கு நம்ம விட்டுடலாம், இளவரசி தூங்கிட்டு இருக்க நேரம் அந்த தளபதியால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இளவரசர் வந்து, எங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லை, இப்படியே இளவரசியை கொடுமைப்படுத்துவார், இளவரசிக்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் கேட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு பிரபு ஷுன் சொல்கிறாரு. இளவரசி மனசுக்குள்ளே, இப்போ தானே ஒருத்தக்கிட்டேருந்து தப்பிச்சேன், அதுக்குள்ளே எவன்கிட்ட என்னை கட்டி வச்சாங்களோ, இவன் வேறு என்னை தொப்புன்னு போடுறான், சரியான முரடானா இருப்பான் போல, டே தம்பி எங்கடா இருக்க, என்னை வந்து காப்பாத்துடா அப்படின்னு எழுந்துக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. தளபதி இளவரசியோட முகத்தேரி எடுத்துகிட்டு இளவரசியை பார்க்குறாரு. இளவரசி வந்து மனசுக்குள்ளேயே, ஐயோ எழுந்துருச்சு, ஏன் உன்னால் எழுந்துக்க முடியல, ஏன் உனக்கு எழுந்துக்க சக்தி வரல, இப்போ மட்டும் நீ எழுந்துக்கலாம், அவன் உன்னை எதனா பண்ணிவிடுவான், எழுந்துரு அப்படின்னு சொல்லி இளவரசி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போது இளவரசி மூக்கில் ஒரு செரி பிளாசம் ட்ரீயோட இலை வந்து அவங்க மூக்கில் விழுந்துருது. தளபதி வந்து அதை கிட்ட போய் ஊதி விடுறாரு. கிட்ட போய் இளவரசியை பார்த்ததில் தளபதிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். தளபதி எழுந்து அங்கேருந்து போயிடுவார். இளவரசிக்கு ஹச்சுன்னு ஒரு தும்பல் வருது. அதோட அவங்களுக்கு நினைவும் வந்துடுது. இளவரசி அவங்க கனவுல நடக்கிற விஷயத்தை எப்போ நடக்காமல் தடுக்கிறாங்களோ அப்போ இளவரசி வந்து உருமாறிடுவாங்க, எதனா ஒரு விலங்கு உருவத்துக்கு. அந்த மாதிரி இளவரசி இப்போ வந்து ஒரு எலி உருவத்துக்கு மாறிடுறாங்க. இளவரசி எப்போல்லாம் உருமாறுறாங்களோ அப்போ அவங்களுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இளவரசி இப்போ எலிய மாறினதுனால அங்கே இருக்க சில பலகாரங்கள், சில விதைகள்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.